உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம் அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றை ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி. ஏதோ பண்ணிருக்கா சார், என் குழந்தைய சாவடிச்சு சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருக்கா சார். நான் ஒரு சாதாரண ஆள் சார், என்னால் இதை தாங்கிக்கவும் முடியல. என் குழந்தைய கொஞ்சம் அவளுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். 20 வயசு இல்லை. என் பொண்ணை தூக்கி நாங்கள் வாரி கொடுப்போம் நாங்கள் நினச்சே பார்க்கல. எங்கள் வீட்டில் இருக்க முதல் பொண்ணு, எங்கள் வீட்டில் இந்த 2 பொண்ணு தானே வச்சிருக்கேன். ஒரு பொண்ணு இப்போ தான் காலேஜே முடிச்சாவோ. சென்னை தேனாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீஷா. இவர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு மொபைல் விற்பனை கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். ஸ்ரீஷா சென்னை ராமாபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் காதலித்து வந்தது இரு வீட்டாருக்கும் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 27ஆம் தேதி மணிகண்டனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரை காண ஸ்ரீஷா நண்பர்களோடு மணிகண்டனின் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனையடுத்து ஸ்ரீஷா மணிகண்டன் வீட்டிலேயே தூக்கு போட்டு இறந்த நிலையில் கிடந்துள்ளார். தகவல் அறிந்த போலீசார் ஸ்ரீஷாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து பேசிய ஸ்ரீஷாவின் தாயார் ஏற்கனவே தனது மகளை மணிகண்டன் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறியுள்ளார். மேலும் தனது மகளிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு மணிகண்டன் துன்புறுத்தி வந்ததாகவும் ஸ்ரீஷாவின் தாயார் தெரிவித்துள்ளார். 1 மாதம் 1 வருஷமா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்து. அப்போ சொல்வா சில நேரத்தில், அம்மா அவன் சரியான ஃப்ரெண்டே இல்லைம்மா, அவன் எதனா டார்ச்சர் பண்ணினே இருக்கிறாம்மா, என்னை போட்டு அடிக்கிறான். என்னடி ஃப்ரெண்டுக்குள்ளே அடிச்சிக்கிறாங்களா, என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுங்க தானே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. உன் காலேஜ் இங்கே இருக்குது, நீ தண்டார்பேட்டில் ஆழ்வார்பேட்டை தான் நாங்கள் வீடு இருந்தோம். அப்புறம் சொல்லிட்டு தண்டார்பேட்டை போனோம். அம்மா எனக்கு வீடு அங்கே பிடிக்கலம்மா, மாறிடலாம் சொன்னேன். 6 மாதம் தான் ஆச்சு. போயிடலாம்மா, நம்ம ஆழ்வார்பேட்டை சிட்டிலே போயிடலாமான்னு. அவள் வெளியே போனா காலேஜ் முடிச்சா, டிஜி வைஷ்ணவில் படித்தா. அதுக்கான இப்போ இருந்தால் காலேஜ் விட்டு நின்று அவனும் 2 அரியர்ஸ் இருக்குது, அது முடிக்கல. அவன் வீட்டில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன ஃபோன் பண்ணுறாங்க சொல்லிட்டு அவளை இப்போ தான் ஒரு ஜாபுக்கு அமுச்சு விட்டோம். 10 நாள் கூட ஆகலை. எங்கே வந்தாலும் வந்துடுறாம்மா, டார்ச்சர் பண்ணி அந்த வேலையில் இருக்கேன், எங்கே இருக்கேன், நான் கூட்டின்னு போய்ட்றேன். அப்போ அவள் கான்ஃபரன்ஸ் போட்டா, அம்மா அந்த மணி வந்துட்டான் போல இருக்குமா, தேனாம்பேட்டை வரைக்கும் வராம்மா, ஃபாலோ பண்ணி வர பார்க்குறாம்மா, என்னை அடிப்பான், எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னான். நான் சொன்னேன், நான் அவனுக்கு ஃபோன் போட்டேன், அந்த கான்ஃபரன்ஸில் நான் அந்த நம்பரில் போட்டேன். நீ அவகிட்ட இன்னொரு நீ பேசுறதை பார்த்தா அவள் தான், நான் என்ன பண்ணேன்னு தெரியாது, நான் போலீஸில் அங்கே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் உன்னை, இனிமேல் சிரிஷா விஷயத்துலையும் தலையிடக்கூடாது அப்படி சொன்னேன். இல்லை ஆண்டி, அவள் தான் என்கிட்ட கத்துறா, சண்டை போடுறா, ஏதோ பேசுகிறான்னு, நீ ஃபோன் போடாதடா, நீ எது கூப்பிட்டு போகிறாவில், அவள் வேலையில் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னா. தனது மகளின் உடல்களில் காயம் இருப்பதாகவும் தனது மகளின் இறப்பிற்கு மணிகண்டனும் நண்பர்களும் தான் காரணம் எனவும் ஸ்ரீஷாவின் தாயார் கூறியுள்ளார். மேலும் காதலன் மணிகண்டனையும் அவர்களது நண்பர்களையும் போலீசார் விசாரணை மேற்கொண்டால்தான் மகள் உயிரிழந்ததன் உண்மையான காரணம் தெரியவரும் என ஸ்ரீஷாவின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். என் பொண்ணுக்கு ஒரு இது மாதிரி நடந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடாது சார். அவன் அந்த கூட அந்த பையனுங்களையும் எந்த பசங்களையும் விடக்கூடாது சார். அந்த மணின்ற பையன் ஒஸ்டான கேரக்டர் தான். அவன் இந்த பொண்ணு மட்டும் இவ்வளோ மட்டும் இல்லை, முஸ்லீம் பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கா, 9 வருஷமாக லவ் பண்ணுறான். அந்த பொண்ணையும் அவன் கெடுத்துருக்கான். இதுக்கு முன்னாடி லவ் பண்ணுற பொண்ணுன்னு சொல்லிட்டு அவனை விட வயசில் ஒரு பொண்ணு, பெரிய பொண்ணு ரம்யான்னு, அந்த பொண்ணையும் அந்த வேலையை செஞ்சுருக்கான் அவன். இவளுக்கு எதனா ட்ரிங்க்லையோ எதனா கலந்து கொடுத்து எதனா பண்ணி ஏமாத்தினானா, இது மாதிரி வச்சு அந்த ஃபோட்டோ கிட்ட எடுத்து வச்சு என்ன பிளாக்மெயில் திருப்பி பண்ணானா அடிக்கடி. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அவள் உடம்புல சில நேரங்களில் நான் பார்க்க சமயம் பச்சை பச்சையாக கையெல்லாம் வீங்கி போயிருக்கும், காலெல்லாம் அடிப்பட்ட மாதிரி இருக்கும், அடிச்சா மாதிரி இருக்கும். கன்னத்தில் மூஞ்சில் கன்னத்தை பார்த்தா 2 கண்ணெல்லாம் குத்திருக்கான். சில நேரத்தில் வாயெல்லாம் நான் சொல்லுவேன், என்ன சிஷா இப்படி இருக்க, இப்படி நல்லா அழகாக இருக்கீங்க பண்ணுற, எதுக்கு சிஷா வந்து பண்ணம்மா, அவன் எங்கே இருந்தாலும் வந்துடுறாம்மா, என்னை ரோட்லேயே அடிக்கிறாம்மா, அவன் அடிச்சுட்டு உட்கார வச்சு இழுத்துன்னு போகிறாம்மா. இந்த சிட்டியில் இது மாதிரி நடக்குன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் நான் பார்க்குறேன் டிவியில், நியூஸ்லேருந்து. என் பசங்க என் பொண்ணையும் நான் கொட்ட விட்டேன். அப்போ என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், அம்மா இது மாதிரி பிரச்சனை வருதுப்பா, எதனா அந்த போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அப்பா சொன்னேன், வேணாம்மா, போலீஸில் போனால் நமக்கு நியாயம் கிடைக்காது, நம்ம பொண்ணோட பேர் அசிங்கமாயிடும், எதாக இருந்தாலும் மறைப்பாங்க செய்வாங்க எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் நான் இப்போ விட்டு இந்த கொஞ்ச நாளில் இந்த ஒரே மாதத்துக்குள்ளே பண்ணலாம் எதனா செஞ்சு நினச்சிருந்தேன். அதுக்காட்டி என் பொண்ணு இல்லாமல் போக நான் நினச்சே பார்க்கல. இந்நிலையில் காதலன் மணிகண்டன் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவான நிலையில் மணிகண்டனை போலீசார் கண்டுபிடித்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம் அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றை ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி.